ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 8th சயின்ஸ்க்கான தேர்ட் மற்றும் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் தான் மஸ்கில் பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் கூட எல்லா கொஸ்டினும் பக்காவாக படிச்சு வச்சிருங்கப்பா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகிறதுல கண்டிப்பாக கேட்பாங்க சொல்கிறேன். அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் பசங்களா. அப்படியே இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் வந்து போடுங்க. இதற்கான ஆன்சர்ஸ் அப்லோடு செய்யப்படும். இல்லை கமெண்ட் செக்ஷனில் பிரிண்ட் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணுங்கள். அதில் கூட ஆன்சர் வேணும் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் one of the following is an example for a permanent magnet dash. Second one, the south pole of a bar magnet and the north pole of a U-shaped magnet will dash. Third one, a compass is used for dash. Fourth one, a Mongolian was sent to dash. Fifth one, dash is called red planet. Sixth one, the chemical mixed with LPG that helps in the detection of its leakage is dash. Seventh one, the unit of calorific value of fuel is dash. Eighth one, the main component of natural gas is dash. Ninth one, which is known as the syngas. 10th one, dash is the coal of the superior quality. Okay, next 11th one, the process of placing seeds in the soil is called as dash. 12th one, organisms that controls insects and pests of plant crops is dash. 13th one, which of the following is not present in Panchakavya. 14th one, the red data book gives a list of dash. 15th one, இன்சிட்டிவ் கன்சர்வேஷன் இஸ் டேஷ். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர் கரெக்ட் தான். சப்போஸ் ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். 1 மார்க் ஆன்சர் இதிலே மார்க் பண்ணி வச்சுருங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ்க்கெல்லாம் அப்படி ஆன்சர் வேணால் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் ஸோ எனி 10 எழுதினா போதும். 16th ஒன் பொறுத்த வரைக்கும் டிஃபைன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. 17th ஒன் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டு. 18th ஒன் எர்த் ஆக்ட்ஸ் ஆஸ் எ ஹியூஜ் பார் மேக்னெட். Why? Give reason. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 19th ஒன் டிஃபைன் கேலக்ஸி. 20 மேட்ச் த ஃபாலோவிங் பா சந்திராயன், மங்கால்யான், கிரையோஜெனிக்கு, அப்போலோ 18. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேன் லேண்டிங் மிஷின் டு த மூணு. நெக்ஸ்ட் மாஸ் ஃபியூல். ஸோ இதில் இருக்கிற மேட்ச் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். ஸோ டவுட் தேவையில்லை உங்களுக்கு. ஸோ பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் 21 வந்து பார்த்தீங்கன்னா வாட் யூ மீன் பை கேட்டினேஷன். 22 எக்ஸ்பென் சிஎன்ஜி, லிஸ்ட் அவுட் இட்ஸ் யூசஸ். 23 நேம் த பிளேசஸ் இன் தமிழ்நாடு harnessing wind energy from windmills. ஓகேங்களா? நெக்ஸ்ட் fill in the blanks பொறுத்த வரைக்கும் dash is known as marsh gas. The term petroleum means dash. நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டேன் ரேட்டிங், சீட்டேன் ரேட்டிங், சிம்பிளஸ்ட் ஹைட்ரோகார்பன், பீட். இந்த பக்கம் டீசல், மீத்தேன், ஃபஸ்ட் ஸ்டேஜ் கோல், பெட்ரோல். ஸோ இதுக்கான ஆன்சர் வேணால் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன் கமெண்ட் செக்ஷனில். நெக்ஸ்ட் 26 பொறுத்த வரைக்கும் டிஃபைன் ப்ளோவிங். 27 வாட் யூ மீன் பை வீடிங். 28 வாட் இஸ் கிராப் ரொட்டேஷன். நெக்ஸ்ட் fill in the blanks பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட் டேட்டா புக் இஸ் மெயின்டைன்டு பை டேஷ். நெக்ஸ்ட் டேஷ் இஸ் அப்சர்வ்ட் ஆஸ் வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே. ஓகேங்களா? ஸோ இது இருக்கிற ஆன்சர் கரெக்டு தான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் 30 வாட் இஸ் குளோபல் வார்மிங். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் 3 பசங்களா. ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி 3 எழுதுனா போதும். சரிங்களா? ஸோ 31 பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் அவுட் தி யூசஸ் ஆஃப் மேக்னெட்ஸ். 32 ஹவ் வில் யூ கன்வெர்ட் ஏ நெயில் இன்டு ஏ டெம்பரரி மேக்னெட்டு. 33 பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் சந்திராயன் 1. 34 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 35 பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் டிஃபாரஸ்டேஷன், எக்ஸ்பிளைன் த கோசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன். நெக்ஸ்ட் 36 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல். ஓகேங்களா? ஸோ ஓகே, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான கொஷின்ஸ். ஸோ இதில் கூட எல்லா கொஸ்டின் பக்காவாக படித்து வச்சிருப்பா. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனலில் தொடர்ச்சி வீடியோக்களானது நம்ம மாணவர்களுக்கு அப்லோட் செய்து கொண்டு இருக்கிறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்கி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் குரூப் லிங்க் இருக்கும். இப்போ ஜாயின் பண்ணாமல் தான் நம்ம மாணவர்கள் போய் உடனே ஜாயின் பண்ணுங்கள். இதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான டவுட் வரும், ப்ரோ இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் நாங்கள் படிச்சுட்டு போட்டோமா அப்படின்ற கேள்வி மாணவர்கள் மத்தியில் எழும். ஸோ அதற்கான விடயம் தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக வச்சு எல்லாம் படிச்சுட்டு போங்க. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததில் தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.